ஹலோ மக்களே, vlog பார்த்துக்கிட்டே சில விஷயங்களை பேசலாமா? நான் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்து பயந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுறது தான். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கப்போலாம் நான் அவ்வளோவா ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணி சேல்ரி வரும், அம்மாட்ட கொடுப்போம், அம்மா வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் நான் வளர்ந்தனால எனக்கு இங்கே வந்து நீ தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தனால ரொம்பவுமே அது வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நான் இப்போ கற்றுக்கிட்ட விஷயத்த நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம், நிறைய விஷயத்த வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஹேண்டில் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸ்டார்டிங்கில் அது மேனேஜ் பண்ணுறது நல்லா ஃபன்னாக ஹாப்பியாக இருந்தாலும் போக போக அதுதான் பெரிய தலைவலின்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வர பணம் எங்கே போகுதுன்னே தெரியாது. வெஜிடபிளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், க்ராசரிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அந்த மாதிரி எந்த அக்கௌண்டபிலிட்டியுமே இல்லாமல் அப்படியே ரேண்டமாக செலவு பண்ணனால நிறைய வேஸ்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸ்கூல் காலேஜில் சொல்லித்தராத நிறைய விஷயம் நம்ம வீட்டிலேயே கற்றுக்கலாம். கேஸ் எப்போ முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க, க்ராசரிஸ் எப்படி வாங்குறது, குவாலிட்டியாகவும் காசு கம்மியாகவும் எப்படி வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் கரண்ட் பில்க்கு எவ்வளோ செலவாகுதுன்னு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டியது இருக்காது. ஒரு அட்வைஸ் சொல்லணுன்னா, சேமித்ததுக்கப்புறம் செலவு பண்ணுங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய வரும்.